24ஆம் தேதிக்கான கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் பார்க்கலாம். இந்த 247ன்ற நம்பரு ஃபாலோ நம்பரில் இருந்தது. ஆனால் நான் வீடியோவில் சொல்லலை. நான் சில பேர்கிட்ட சொல்லியிருந்தேன். ஆனால் இன்றைக்கி சில பேர் வின்னிங் தான். என்ன எப்படின்னு கேட்டிங்கன்னா, தெரியும் நான் ஏற்கனவே 218 அப்படின்ற நம்பரு கெஸ்ஸிங்கில் ஃபாலோ நம்பர் எப்படி எடுக்கிறது அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுபடி பார்த்து யாராவது ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து வின்னிங் எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்னென்னா இங்கே பாருங்கள், பிசியில் ஒரு 27, ஏ போர்டு 4, ஏபி 27, சி போர்டு 4, இப்போ ஏசி 27, பி போர்டு 4, அதுவும் வந்து அதே தேதியில் நேராக வந்துச்சு. அதுதான் இதில். இப்போ அதுபடி பார்த்தீங்கன்னா, இப்போ அது கீழே பார்த்தீங்கன்னா 367 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா 637ன்னு இருக்குது. ஸோ இந்த ஒரு 2 மாதமாக அதுக்கு முன்னாடி, அதாவது இந்த மாதம் இல்லை அதுக்கு முன்னாடி மாதம்லாம் இந்த 37 வந்தால் 73 கேமில் வருது, 78 வந்தால் 87 கேமில் வருது. அது ஒரு சில பேர் பார்த்துருக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மாதத்தில் பாருங்கள். இங்கே ஒரு 73, ஒரு 78, ஒரு 78, அது அங்கேயே வந்து ஒரு 73 இல்லைங்களா. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 78, திரும்ப இங்கே ஒரு 37, இதுக்கிடையில் ஒரு 73, 37 இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு 37 இருக்குது. ஸோ ஒரு 73 அப்படின்ற நம்பரு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 37ன்ற நம்பருமே கூட வரலாம். ஓகேவா. இப்போ இந்த 367 அப்படின்ற நம்பர் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா 27ன்ற நம்பரை வந்து வேறு நம்பர் எதுவுமே மேட்ச் பண்ண முடியாது. ஏன்னா இங்கே 47, இங்கே 74, அது இல்லாமல் இங்கே 42, இங்கே 24. ஸோ அதனால் இது ஒரே நம்பர் தான். 247 அப்படின்ற ஒரே நம்பர் தான் இதில் வரும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 67 பிசியில் இருக்குது, இங்கே 67 ஏசியில் இருக்குது, இங்கே 37 ஏசியில் இருக்குது, இங்கே 37 பிசியில் இருக்குது. ஸோ இந்த நம்பரை வந்து ஃபாலோ பண்ணோன்னா 2 நம்பர் ஃபாலோ பண்ணோம். அதுவும் இல்லாமல் இந்த தேதிக்கே அது கரெக்டாக வந்துடும் அப்படின்ற ஒரு ஐடியா தான். என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த 37, இங்கே 37, ஏசி 37, இங்கே பிசி 37, இங்கே ஏபி 37 அப்படின்ற நம்பர் வச்சு சி போர்டு 6 வரலாம். ஸோ 76 அப்படின்ற நம்பரு வரும் அப்படின்னு நான் ஒரு 2-3 வீடியோவில் சொல்லிட்டேன். அது மாதிரி கண்டிப்பாக 76ன்ற நம்பர் வரும்போது முதல்ல நமக்கு ஒரு 176 இருக்குது, இங்கே 276 இருக்குது. ஸோ இந்த பாக்ஸ் படி பார்த்திங்கன்னா 376 அப்படின்ற நம்பர் வரலாம். அப்படி இல்லைன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா 67 பிசி, இங்கே 67 ஏசி. அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா 67 அப்படின்ற நம்பர் ஏபியில் வந்துச்சுன்னா அப்போவுமே வந்து சி போர்டில் இதில் 3ன்ற நம்பர் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா 673 அப்படின்ற நம்பருமே அடிக்கலாம். இங்கே 37க்கு ஒரு 32, ஒரு 87, இங்கேயுமே பார்த்தீங்கன்னா ஒரு 78 இருக்குது, 78, ஒரு 32 இருக்குது. அதாவது சி போர்டு 3 அப்படின்ற நம்பர் வந்துச்சுன்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா 73 அப்படின்னு வரலாம். இங்கே 78, இங்கே 87, அதாவது பிசி இங்கே ஏபி 87, இங்கே 37, இங்கே பிசியில் 78, இங்கே அதுக்கு ஒரு பிசியில் 78, அதுக்கு ஒரு 73 அப்படின்னு வந்துச்சுன்னாலும் 673 அப்படின்ற நம்பருமே கூட வரலாம். இந்த 37, அப்புறம் பார்த்திங்கன்னா 04, அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 34, அப்புறம் 36, 63, இந்த 04 இதெல்லாம் வந்துச்சுன்னா திரும்ப அந்த நம்பர் வரும் அப்படின்றதுனால இப்போ பார்த்திங்கன்னா இங்கே 68, 86 இருக்குது. ஸோ மாதம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 63, இங்கே ஒரு 36, இங்கே ஒரு 63, இங்கே ஒரு 63,
இந்த மாதம் நமக்கு இன்னும் 36 63 அப்படின்ற செட்டு வரல. ஆனால் கண்டிப்பாக வரலாம். ஸோ 36 63 ஆல் போர்டில் வரலாம். ஒருவேளை இந்த செட்டோட இதுக்கு நேராகவே வரலாம். ஓகேவா? இந்த 24ன்ற நம்பர் ஏபியில் இந்த 84 கீழே வரும் அப்படின்னு நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன். 3 நாள் தள்ளி வந்துடுச்சு. ஓகேவா? அதனால் 3 நாள் தள்ளி வந்துச்சு. ஆனால் அப்போ அப்படி பார்க்கும்போது நமக்கு இந்த 84 24 54 04 44 இதுங்களில் ஏதாவது திரும்பவும் ஒரு நம்பரு ஏபியில் வரலாம். பிசியில் இருக்கிற நம்பர் ஏபியில் இருக்கிற நம்பர் பிசியில் வரும் அப்படின்னு நான் ஒவ்வொரு வீடியோவில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அதுபடி பார்த்திங்கன்னா இப்போ பிசியில் இருக்கிற 24 ஏபியில் வந்திருக்கு. அதை வச்சு ஒரு கெஸ்ஸிங் பார்க்கலாம். என்னன்னு பாருங்கள். இந்த 784லேருந்து 878 வரைக்கும் பாருங்கள். இந்த 32 ஃபஸ்ட்டு நமக்கு பிசியில் 32 வைக்கும்போது இந்த சி போர்டில் இருக்கிற 4க்கு ஏ போர்டில் 8, மேலே இருக்கிற 78 அப்படியே பிசியில் 78 வைக்கும்போது இந்த 4க்கு அப்படியே திரும்ப இங்கே 8க்கு 8. ஓகேங்களா? இந்த மாதிரி வந்துச்சு. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா 24 அப்படின்ற நம்பர் நமக்கு வந்திருக்கு. இந்த 24ன்ற நம்பர் ஏபியில் 24 வந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே 3ன்ற நம்பர் இருக்குது, இங்கே 7 அப்படின்னு இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த 24 கீழே 32ன்ற நம்பர் அப்படியே வந்து ஏபியில் 32 அப்படின்னு நம்பரு வந்துச்சுன்னா ஏற்கனவே ஒரு 32 இங்கே இருக்குது. 32க்கு பிசி 24. இப்போ இந்த 24 கீழே இருக்கிற 32 திரும்ப இங்கே 32 அப்படின்னு வந்துச்சுன்னா இந்த 3க்கு 8 வச்ச மாதிரி சி போர்டில் இங்கே 7க்கு 2 அப்படின்னு நம்ம வச்சு 322 அப்படின்னு வரலாம். பாருங்க, இந்த 676 376 அப்படின்னு எடுத்திருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் ப்ளே பண்ணுங்கள். அது சிபோர்டில் 50க்கு 50ன்னு வந்திருக்கு. இப்போ 80 40 அப்படின்ற நம்பர் இருக்குது. 10ன்ற நம்பர் இருக்குது. ஸோ 10ன்ற நம்பர் வரத்துக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஃபாலோ பண்ணுறேங்க. பிசி 10ன்ற நம்பரை ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி ஏபியில் 82, பிசியில் 87 அப்படின்ற நம்பரும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா?